4:1 தான் ரேஷியோ. 1 கப் பச்சரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பு அந்த அளவில் மிஷினில் கூட கொடுத்து திரிச்சுக்கலாம். வறுத்துட்டு லேசாக வறுத்துட்டு இப்போ இந்த எள்ளு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு மாவை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். வெண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு மாவை ரெடி பண்ணிடலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. பார்க்க மாவு முதல்ல கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போ பிசைகிறப்ப மாவு தாராளமாக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். சேர்த்து பிசைஞ்சிட்டு அந்த பிழிகிற பக்குவத்துக்கு வந்ததும் காமிக்கிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு பிழிகிறதுக்கு ஒரு 3 கப் விட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி குறைவாக செலவாச்சு. ஒரு கணக்குக்கு உங்களுக்கு சொல்கிறேன். 3 கப் பச்சரிசி மாவு போட்டிருந்தோம் இல்லையா, இந்த தண்ணீர் வந்து ஒரு 3 கப்புக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் குறைவாக ஊற்றிருந்தேன். அரிசி வாகவும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ